டோட்டல் மணி மேக்ஓவர் அப்படிங்கிற புக் டேவ் ராம்சே எழுதினது. அந்த புக்கில் இருந்து ஒரு 7 பேபி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கான்செப்டில் என்னென்னா, நீங்கள் எப்படி கடன்லேருந்து விடுபடுறதுக்கும் அமௌண்ட் நல்லா சேர்றதுக்கும் ஒரு வெல்த்தியான லைஃப்க்கு எப்படி நீங்கள் வர்றது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபாக எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கான ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதை ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, கெட் ஆன் அ பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேபி ஸ்டெப்லாம் போகிறதுக்கு முன்னாடி இது முக்கியமான பாயிண்ட். இப்போது பட்ஜெட்டோட மீனிங் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதனால நான் அது சொல்கிறேன். ஹவு டு ஸ்பெண்ட் அண்ட் மணி ஓவர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு வர சம்பளத்துலேருந்து அது நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு, ஒரு க்ராசரி இருக்குன்னா மளிகை சாமானுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது தான் வந்துட்டு பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை ட்ராக் பண்ணுறதை மட்டுமே பட்ஜெட்டுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கனால தான் இதை சொல்கிறேன். பட்ஜெட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், கரெக்டாக நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அதை விட நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டை விட தாண்டி போயிடாமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக பட்ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த பேபி ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் $1000 அதில் இருக்கும். அது அமெரிக்கன் நவரு. ஸோ நம்ம இந்திய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உத்தேசமாக சொல்கிறேன். ஒரு 20,000 rupees வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதான் பேபி ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டா உங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிற டைம்லையோ சரி, மற்ற நேரத்துலையும் சரி, ஏதாவது எமர்ஜென்சி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம், திடீர்னு ஏசி சர்வீஸ் பண்ணணும், ஏசி ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் உங்கள் பட்ஜெட்டில் கை வைக்காமல் நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஏதாவது யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுது, ஏதாவது பைக் ரிப்பேர் ஆகுது, நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் தொடர்ந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நிறைய செலவாக இருக்கும். ஆட்டோ டாக்ஸின்னு எடுத்தோன்னா அதுக்கெலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பேபி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேபி ஸ்டெப் பே ஆஃப் டெப்ட் எக்ஸப்ட் ஹோம் லோன். ஹோம் லோனை தவிர மற்ற டெப்ட் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். எக்ஸாம்பிளுக்கு ஜுவல் லோன் இருக்கலாம், வெஹிக்கிள் லோன் இருக்கலாம், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், இந்த லோன் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம முடிக்கணும். இதில் என்னென்னா, எல்லா லோனுக்குமே அன்னைக்கு நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்டிடுங்க. கட்டிட்டு இருக்கிறதுலே சின்ன அமௌண்ட் இருக்கும் பாருங்கள், சின்னதாக வாங்கியிருக்க லோன் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள கேஷ் எல்லாத்தையும் அதில் போடுறது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 20,000 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வர அமௌண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் earn பண்ணுற இன்கம் எல்லாத்தையுமே இருக்கிறதுலே கம்மியாக அமௌண்ட் இருக்க ஒரு லோனில் வந்துட்டு போடுறது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் வரைக்கும் லோனை வந்து எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் லோன் இருக்குதோ, சின்ன அமௌண்ட் 1 லட்சம் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்படியே வரிசையாக 2 லட்சம் 3 லட்சம் ஒன்று இருக்கிறது எல்லாத்தையும் வரிசையாக எழுதி வச்சுட்டு சின்னதுலேருந்து கட்டிகிட்டே வரணும்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போது ஸ்னோபால் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பனிக்கட்டியை உருண்டை பண்ணி நீங்கள் மேலேருந்து உருட்டி விட்டிங்கன்னா அது கீழே வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து பெரிய உருண்டையாக வருமா, அதான் ஸ்னோபால் மெத்தட். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன லோனை முடிக்கும் போது நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகி அடுத்தடுத்து இருக்க எல்லா பெரிய லோனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுறதுனால தான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அமௌண்ட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் மற்ற லோனில் பணமே கட்டாமல் இருக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு கட்ட வேண்டிய இஎம்ஐயை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அடுத்த பேபி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போது ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து திரும்ப ரீஃபில் பண்ணணும். 20,000 ஒரு 1000 ரூபாய் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 2, அதாவது டெப்டை நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி, லோனு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த 1000 ரூபாயை வந்து திரும்ப 19,000 தான் இருக்கும். அந்த 19,000 இன்னொரு 1000 ரூபாயை சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பேபி ஸ்டெப் 2க்கு வரணும். அந்த மாதிரி வந்துட்டு லோனை கட்ட ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் பாருங்கள். இந்த புக்கோட லிங்க் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் புக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் வாங்கி படிக்கிறதுனா படிக்கலாம். நான் இங்கிலீஷில் தான் படித்தேன், தமிழில் அவைலபிள் இருக்கான்னு தெரியல. நீங்கள் வேணால் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அடுத்த பேபி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஹோம் லோனை தவிர மிச்சம் எல்லா லோனும் முடிச்சாச்சு.
ஒரு 20,000 எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது. அடுத்தது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஆகக்கூடிய நம்மளோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். மாதம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 20,000 மாதம் செலவு ஆகுது அப்படின்னா 20 × 3 அல்லது 6 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதான் அடுத்த பேபி ஸ்டெப். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். ஆல்ரெடி ஹோம் லோனை தவிர மற்ற எல்லா லோனுமே நம்ம முடிச்சாச்சு. எமர்ஜென்சி ஃபண்டும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ பல்காக நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு எக் மாதிரி, நெஸ்ட் எக் அப்படின்னு கூட சொல்லலாம். நெஸ்ட் எக் மாதிரி இது இருக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேபி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர டோட்டல் இன்கம்ல 15% மட்டும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு ஃபண்டில் வந்து போட்டு வைக்கணும். அவங்க வந்துட்டு 401k அந்த மாதிரி நிறையா இது வச்சுருப்பாங்க அமெரிக்கன்ஸில். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்பிஎஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் S&P 500 அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு இதெல்லாம் நானே ஒரு எக்ஸ் பேங்கர் தான். பட் எனக்குமே அது கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம போரிங்காக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி போரிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒன்று தான் என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இது எல்லா இந்தியன்ஸும் ஓப்பன் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலேருந்து 60 வயசு வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் போய் ஓப்பன் பண்ணலாம், ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம். மந்த்லி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு Tier 1 அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும் கம்பல்சரி. அதில் 60 வயசு வரைக்கும் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா நீங்கள் போடுற பணத்தில் வந்துட்டு 75%, 50%, 25% அதுவே பிரிச்சுட்டு ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க்குன்னு பிரித்து ஷேர் வாங்கி வச்சிரும். ஷேர் வாங்கிட்டு நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட் சேருதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஆட்டோமேட்டிக்காக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு தனியாக நான் எதுவும் போடுறது கிடையாது. பட் நான் என்பிஎஸ்சில் போடுற எல்லா அமௌண்ட்டுமே மியூச்சுவல் ஃபண்டில் தான் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மியூச்சுவல் ஃபண்டை விட பெட்டர். என்ன இது 60 வயசுக்கு மேலே தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் இதில் Tier 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். Tier 1 ஓப்பன் பண்ணால் தான் Tier 2 ஓப்பன் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பேபி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட காலேஜ் ஃபண்டை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். இப்போ தான் என் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்திருக்கான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே ஃபீஸ் வந்து 70,000 to 75,000 ஆகுது. எல்லா ஸ்கூல்லுமே இதே ரேட் தான் ஆல்மோஸ்ட் வந்துடுது. வேலம்மாளில் படிக்கிறான் அவன். ஆனால் இப்போ காலேஜுக்குன்னா எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள், அதுவும் ஒரு 15 years கழிச்சு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக காலேஜுக்குங்கன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து பெற்றவங்களாம் நம்மளோட கடமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு பெண் குழந்தைக்கும் சரி, ஆண் குழந்தைக்கும் சரி, காலேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 15 years வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதில் வந்து இந்த என்பிஎஸும் சரி, பிபிஎஃப்பும் சரி, உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் பணம் எடுக்கும் போது எந்த டேக்ஸும் வராது. அடுத்தது உங்களோட ஹோம் லோன் முடிக்கிறது. இதுதான் 6வது பேபி ஸ்டெப். இந்த பேபி ஸ்டெப்பில் வந்து ஹோம் லோனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ, நிறைய ஃப்ரூகல் லிவிங் டிப்ஸ் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பணத்தை ஈஸியாக மிச்சம் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி இல்லை செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, பட்ஜெட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அடுத்தது வந்துட்டு எப்படி ஃப்ரூகல் லிவிங் இருக்கிறது எப்படி, இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் தனித்தனியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாக வர எக்ஸ்ட்ரா கேஷ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹோம் லோனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் லோன் அடைச்சிட்டா யோசிச்சு பாருங்கள், எல்லா பணமுமே உங்களோட இன்கம் தான். எல்லா பணமுமே உங்களுக்கானது. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லோன் டெப்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். பேபி ஸ்டெப் 7ல் அதுதான் பில்ட் வெல்த்தை பில்ட் பண்ணுறது தான் பேபி ஸ்டெப் 7. ஏன்னா நம்ம எல்லா லோனும் முடிச்சாச்சு. நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபண்ட் இருக்குது. மிச்சம் எல்லா பணமுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது தான். அண்ட் அதோட கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவும் செய்யலாம். அதுதான் பேபி ஸ்டெப் 7. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜ வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நிறைய மாற்றங்களை பாருங்கள். அண்ட் பி கைண்ட். அப்போ தான் உங்களுக்கு கைண்ட்னஸ் தொடர்ந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.